ஹாய், திஸ் இஸ் ஜஸ்னா ஃப்ரம் NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 24 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ஒரு சிங்கமும் நரியும் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். ஒரு நாள் அந்த சிங்கம் சொல்லிச்சான் நரிய பார்த்து, நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வா, இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். பயந்து போன அந்த நரி ஒரு கழுதை கிட்ட போயிட்டு, சிங்கராஜா உன்னைதான் இந்த காட்டோட ராஜாவாக நினைக்கிறாரு, அதனால நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிச்சான். அந்த கழுதையும் ஏமாந்து அந்த நரி கூட போச்சான். இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்த அந்த சிங்கம் அந்த கழுதைய அட்டாக் பண்ணிடுச்சான். அந்த கழுதையோட 2 காதும் அருந்து கீழே விழுந்துடுச்சான். எப்படியோ அந்த கழுதை ஆனா தப்பிச்சு ஓடிச்சான். கோவத்துல இருந்து அந்த கழுதை நரி கிட்ட சொல்லிச்சான், நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த நரி கழுதை கிட்ட, எப்படியோ கிரீடம் உன்னோட தலையில தானே வைக்க போறாங்க, உன்னுடைய காதுல இல்லைல்ல அப்படின்னு சொல்லிச்சான். மறுபடியும் அந்த கழுதை ஏமாந்து நரி கூட காட்டுக்கு போச்சான். திரும்பவும் அந்த சிங்கம் அந்த கழுதைய அட்டாக் பண்ணிச்சான். போன தடவை அந்த கழுதையோட காது போயிடுச்சான். இந்த தடவை அந்த கழுதையோட வால் போயிடுச்சான். ஆனா எப்படியோ அது தப்பிச்சு ஓடிடுச்சான். உச்சகட்ட கோவத்துல இருந்த அந்த கழுதை அந்த நரி கிட்ட பார்த்து சொல்லிச்சான், என்னை ஏமாத்திட்டல நீ திரும்பவும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், இப்போ நீ கம்ஃபர்டபுளா உன்னோட வால் இல்லாம சிங்காசனத்துல உட்காரலாம்ல, அதனாலதான் அந்த சிங்கராஜா இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சான். மறுபடியும் அந்த கழுதை அந்த நரியோட பேச்ச கேட்டுட்டு அந்த காட்டுக்கு போச்சான். ஆனா இந்த தடவை அந்த சிங்கம் அந்த கழுதையை கொன்னுடுச்சான். அந்த கழுதையோடைய லிவரு, லங்ஸு, ஹார்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த நரி சிங்கராஜாக்கு உணவா கொடுத்துச்சான். இத பார்த்துட்டு அந்த சிங்கராஜா கேட்டுச்சான், எல்லாமே இருக்கு, மூளை இல்லை அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், மூளை இருந்துச்சுன்னா அதோட காதும் அதோட வாலும் போன அப்போவே அது திரும்பவும் காட்டுக்கு வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ஸ்டோரியில பாத்தீங்களா, அந்த கழுதை அதோட காதையும் அதோட வாழையும் இழந்த அப்போவே அது உஷாரா இருந்திருக்கணும். ஆனா அந்த நரி சொல்றத கேட்டு அது பின்னாடி போயிட்டு அதோட உயிரையே இழந்துடுச்சு. இப்படிதாங்க நம்மளுடைய லைஃப்லயும் நிறைய பேர் ரொம்ப இன்பமா பேசுவாங்க. அவங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு நம்மளும் ஏமாந்து போயிடுறோம். சங்கீதம் 118:8 வாசிக்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். எல்லாரும் நல்ல இன்டென்ஷனோட நம்ம கூட பழகுவாங்களான்னு தெரியாது. சில பேர் இந்த நரி மாதிரி கூட நம்ம கூட இருக்கலாம். அதனால மொத்தம் 2 விஷயம் சொல்றேன். ஏன் எதுக்குன்னு குவெஸ்டின் பண்ணுங்க, கிரிட்டிக்கலா திங்க் பண்ண கத்துக்கோங்க. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.